ஆ, உறவுகளுக்கு வணக்கம். அ உணவே மருந்து, உணவே ஆரோக்கியம். மருந்தே உணவு. அதேபோன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து உணவில் தேடுங்கள். மாத்திரைகள், மருந்தில் தேடாதீர்கள். தயவுசெய்து இதை வந்து புரிந்து கொண்டு, முடிந்தவரை எல்லோருக்கும் பகிர்ந்து, அ உணவிலிருந்து சரி நோயிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். சரி, விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு வந்து இந்த திணையில வந்து எவ்வளவு சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது, எண்ணில் அடங்காத சத்துக்கள் வந்து திணை மாவுல வந்து இருக்கு. திணை மாவ வந்து அரைச்சு அப்படியே வந்து சர்க்கரை போட்டு, அதாவது சக்கரம் இல்ல, சர்க்கரை இல்ல, வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம், அதாவது மண்ட வெல்லம், இது மாரி ஏதாவது ஒண்ண போட்டு நீங்க வந்து அப்படியே சாப்பிடலாம். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. அதே சமயத்தில வந்து ருசியா நீங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, அதை வந்து வறுத்து, அத அரைச்சு, அதுக்கப்புறம் அதில வந்து வெல்லங்கள் கலந்து சாப்பிடலாம். அதே மாவ வந்து 1, 2ஆ உடைச்சு, அதாவது ரொம்ப நைஸா உடைக்காம 1, 2ஆ உடைச்சு, அதில வந்து நீங்க பாயாசம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளவு அருமையா இருக்கும். ஆனா வறுத்து செய்யணும். அந்த தினைய வந்து லைட்டா வறுத்துட்டு, அதற்கப்புறம் வந்து நீங்க வந்து உடைச்சு மிக்ஸியிலே உடைச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு வறுத்துட்டு, அதே வந்து அப்படியே மிக்ஸியில உடைச்சுட்டு, அப்படியே பாயாசம் செஞ்சு சாயங்காலம் குழந்தைங்களுக்கு குடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சத்துள்ள ஒரு ஒரு பானமாக, டீ, காப்பிக்கு பதிலாக பிஸ்கட் இது போன்று செஞ்சு சாப்பிடுறதுக்கு பதிலாக இந்த பானத்த வந்து நீங்க குடுக்கலாம். கண்டிப்பா வந்து பிஸ்கட்டுகளை வந்து கண்டிப்பா குழந்தைகளுக்கு வந்து குடுத்து பழக்காதீங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு பாய்சன் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும், இன்னும் தொடர்ந்து பல பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அவசரத்துக்கு இது வாங்கி குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாங்கி குடுத்துட்டு இருக்காங்க. அத வந்து தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஆகவே இந்த ச தினை மாவுல ஏகப்பட்ட வெரைட்டி செய்யலாம். ஆனா, அதற்கான அந்த நீண்ட நேர வீடியோக்கள் போடுறதுக்கான சூழ்நிலை எனக்கு இல்ல. அதனால முடிஞ்ச வரை அ தினசரியும் ஒரு வீடியோக்கள் போடுறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். ஏன்னா, எனக்கு பல வேலைகள் இருக்கு. அந்த வேலைக்கு இடையில் என்னால் முடிந்த சில வீடியோக்கள போடுவதற்கு முயற்சி எடுத்து வருகிறேன். அவ்வளோதான். ஓகேங்களா? திணையில வந்து இவ்வளவு சத்துக்கள் இருக்கு. அதில முடிஞ்சா தேன் கலந்து சாப்பிடுங்க. தேன் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆண்மை சக்தி அதிகமா பெறுகிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பெண்கள் வந்து ரொம்ப அந்த அவங்களுடைய உணர்வுகளை சரியாக அந்த சுறுசுறுப்பை கொடுப்பதற்கு பெண்கள், ஆண்கள் இருவருக்குமே இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். அந்த காலத்தில வந்து மலைவாழ் மக்கள் எல்லாருமே வந்து தினையும், தேனும் தான் கலந்து சாப்பிட்டு அவர்களுடைய வாழ்க்கை முறை வாழ்ந்திருக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கு. அதை பத்தி பேசணும்னா மணிக்கணக்கில பேசணும். அவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது. ஆகவே அதை இங்கே பதிவு செய்ய முடியாது. ஆகவே இதை முயற்சி செய்து பாருங்கள் உறவுகளே. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.